Hi friends, I am Karthi. Welcome to English பேசி பழகலாம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபியூச்சர் டென்ஸ்னா என்னது? எதிர்காலம். இப்போ எதிர்காலத்துல நடக்கிற ஒரு செயலை பத்தி நம்ம கேள்வி கேட்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, அவன் நாளைக்கு வருவானா, அவன் சாப்பிடுவானா, அவன் தூங்குவானா, இந்த மாதிரி கேள்வி கேட்போம். எதிர்காலத்துல நடக்கக்கூடிய ஒரு செயலை பத்தி நம்ம கேள்வி கேட்கறது தான் வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ இதுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கு, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இது வந்து I, we, you, they, he, she, it, name. சப்ஜெக்ட் வந்து எது வந்தாலுமே வந்து ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து will போட போறோம். அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்டோ இல்ல எதுனா ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கும் அதை எழுதிட்டு அதுக்கப்புறமா வெர்பு போட போறோம். அதுக்கப்புறம் எனி அதர் வேர்ட்ஸ் இருக்கோ அதை எழுதிட்டு கடைசியில எண்டிங்ல கண்டிப்பா வந்து கொஸ்டின் மார்க்கோட தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வெர்பு வந்து அதே மாதிரி நமக்கு ப்ரெசன்ட் ஃபார்ம்ல தான் வந்து இருக்கணும். என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பேஸ் ஃபார்ம், அப்படி இல்லைன்னா ப்ரெசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். இப்போ பேஸ் ஃபார்ம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? குக், ஈட், பிளே, இந்த மாதிரி வந்து நமக்கு வெர்பு வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வில் எழுத போறோம், அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் எழுத போறோம், அதுக்கப்புறமா வெர்பு எழுத போறோம். அதுக்கப்புறம் கடைசியில வந்து என்ன வேர்ட்ஸ் அடுத்து இருக்கோ அதை எழுதிட்டு எண்டில் வந்து கண்டிப்பா கொஸ்டின் மார்க் போடணும். ஏன்னா இது வந்து இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது கேள்வி வாக்கியம். இப்போ சிம்பிள் ஸ்ட்ரக்சர் தான் இதுக்கு. இப்போ இதுல இருந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். வாங்க இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நீங்கள் மீட்டிங்கில் கலந்து கொள்வீர்களா? நீங்கள் மீட்டிங்கில் கலந்து கொள்வீர்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? கேள்வி வகையினாலே வில் தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் வில் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? சப்ஜெக்ட். இங்க என்ன சப்ஜெக்ட் நமக்கு? நீங்கள். இப்போ நீங்கள்னா என்னது? யூ. சோ அதுக்கப்புறமா நம்ம யூ எழுதிக்க போறோம். அப்புறம் என்ன இருக்கு? வெர்பு. வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பிரசன்ட் ஃபார்ம்ல. இங்க என்னது? கலந்து கொள்வீர்களா அப்படின்றது தான் என்னது நமக்கு வெர்பு. சோ என்ன எழுதணும்? கலந்து கொள்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அட்டெண்ட். வெர்பு வந்து அப்படியே இப்ப எழுதிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? மிச்சம் இருக்கிறத அப்படியே எழுதிட போறோம். மிச்சம் என்ன இருக்குது? மீட்டிங் அப்படின்றது தான் இருக்கு. சோ will you attend the meeting? The meeting. இங்க கண்டிப்பா நமக்கு கொஸ்டின் மார்க் தான் போடணும். will you attend the meeting? நீங்கள் மீட்டிங்கில் கலந்து கொள்வீர்களா? will you attend the meeting? ரொம்ப ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் வந்து நிறைய சென்டென்ஸ் வந்து எழுதி ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிக்ஸ் வந்து நிறைய பண்ணதான் நமக்கு வந்து தயக்கமே இல்லாம இங்கிலீஷ் வந்து சரளமா பேச முடியும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். அவர்கள் ப்ராஜெக்டை சரியான நேரத்தில் முடிப்பார்களா? அவர்கள் ப்ராஜெக்டை சரியான நேரத்தில் முடிப்பார்களா? இங்கேயும் அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே வந்து யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இது வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால வில்லுன்ற வேர்டு வந்து எழுதலாம். வில். நெக்ஸ்ட் என்னது நமக்கு? சப்ஜெக்ட். இங்க என்ன சப்ஜெக்ட்? அவர்கள். அவர்கள்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தே. அப்போ தே. வெர்பு என்னது? இங்க முடிப்பார்களா. இங்க என்னது வெர்பு? நமக்கு முடிப்பார்களா அப்படின்றதுதான் வெர்பு. சோ கம்ப்ளீட். அதுக்கப்புறம் இருக்கிற சென்டென்ஸ் நம்ம அப்படியே எழுதிட போறோம். இப்ப என்ன சென்டென்ஸ் இருக்கு? ப்ராஜெக்ட சரியான நேரத்தில் அப்படின்றதுதான் மிச்சம் இருக்கு. சோ தி ப்ராஜெக்ட் சரியான நேரத்தில் அப்படின்றத ஆன் டைம்.
கடைசியில எப்படி நம்ம கண்டிப்பா கேள்வி வாக்கியத்தோட தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்ப பாருங்க, will they complete the project on time? will they complete the project on time? அவர்கள் ப்ராஜெக்டை சரியான நேரத்தில் முடிப்பார்களா? அவள் கால்பந்து அணியில் சேருவாளா? அவள் கால்பந்து அணியில் சேருவாளா? இது எப்படி வந்து இப்போ நம்ம இன்டராகேட்டிவ் சென்டென்ஸா சொல்லலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால வில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். இங்க என்னது? அவள் அப்படின்றதுதான் சப்ஜெக்ட். சோ ஷீ எழுதிட்டோம். அப்புறமா வெர்பு என்னது? இங்க சேருவாளா. சேருவாளான்றதா வெர்பு. அப்போ வெர்பு நமக்கு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பிரசன்ட் ஃபார்ம், அப்படி இல்லைன்னா பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கணும். சோ ஜாயின். இங்க கால்பந்து அணியில் அப்படின்றதுதான் மிச்சம் இருக்கு. இதை நம்ம அப்படியே எழுதலாம். will she join the football team? கடைசியில கண்டிப்பா கொஸ்டின் மார்க்கோட தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். பாருங்க, will she join the football team? அவள் கால்பந்து அணியில் சேருவாளா? அதுக்கப்புறமா இருக்கிற சென்டென்ஸ் அல்லது வேர்ட்ஸ் அதை அப்படியே எழுதிட்டு கடைசியில எண்டிங்ல கொஸ்டின் மார்க்கோட முடிக்கணும். இதுல உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி தமிழ்ல எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை வந்து நீங்க இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளாலையும் கண்டிப்பா வந்து ஆங்கிலத்துல சரளமா பேச முடியும். இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவர்கள் விளையாடுவார்களா? அவர்கள் விளையாடுவார்களா? இத வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? will. ஃபியூச்சர் டென்ஸ் வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் நம்ம will எழுதிடணும் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இங்க என்ன இருக்கு? அவர்கள். சோ அவர்கள் என்ன சொல்லுவோம்? தே. நெக்ஸ்ட் வெர்பு. வெர்பு இங்க என்ன இருக்கு? விளையாடுவாங்களா? வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும் நமக்கு? பிரசன்ட் ஃபார்ம்ல. சோ பிளே. கடைசியில கண்டிப்பா கொஸ்டின் மார்க்கோட தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். will they play? அவர்கள் விளையாடுவாங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவன் தூங்குவானா? அவன் தூங்குவானா? நம்ம என்ன எழுதணும்? will. அப்புறமா என்ன எழுதணும் நம்ம? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இங்க என்னது? அவன். சோ he. வெர்பு என்னது? இங்க தூங்குவானான்றது என்ன சொல்லுவோம்? ஸ்லீப். கடைசியில கொஸ்டின் மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, அவன் உன்னை பிறகு அழைப்பானா? அவன் உன்னை பிறகு அழைப்பானா? அப்படி இல்லைன்னா அவர் உன்னை பிறகு அழைப்பாரா? அப்படின்றது எது வேணாலும் சொல்லிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்க, இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் will எழுதணும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? இங்க அவன். சோ he. இங்க என்னது நமக்கு அடுத்து? வெர்பு. வெர்பு வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பிரசன்ட் ஃபார்ம்ல. இதுல நமக்கு எது வெர்பு? அழைக்கிறது. அழைக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? கால். மிச்சம் இருக்கிறத அப்படியே என்ன எழுதிட வேண்டியதான். என்ன வேர்ட் இருக்கு இங்க? உன்னை இருக்கு, பிறகு இருக்கு. அப்ப அதை வந்து அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். he. will he call you later? will he call you later? கடைசியில கொஸ்டின் மார்க். will he call you later? அவர் உன்னை பிறகு அழைப்பாரா? அப்படி இல்லைன்னா அவன் உன்னை பிறகு அழைப்பானா? ரெண்டு மாதிரியும் சொல்லிக்கலாம். will he call you later? பாருங்க, சிம்பிளா வந்து நம்ம ஈஸியா வந்து மேக் பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பா இதே மாதிரி கரெக்டா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி நிறைய வந்து சென்டென்சஸ் வந்து எழுதிட்டு உங்களை சுத்தி நடக்கும் பார்த்தீங்களா, அதே வந்து நீங்க வந்து இந்த மாதிரி எழுதிட்டு அதை வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ்ல வந்து மாத்தி பாருங்க. இப்போதான் கத்துக்கிறோம் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எழுதி வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் வந்து எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளாலையும் கண்டிப்பா வந்து ஆங்கிலம் சரளமா பேச முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.